ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். சமீபமா பாஜகல ஒரு 15 பேருக்கு மாநில துணைத் தலைவர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து என்ன பண்ணாங்க போட்டாங்க. இது நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. ஒரு சிலருக்கு வெளிப்படா மகிழ்ச்சியை தெரிவித்தாலும் உள்ளுக்குள்ள தான் எதிர்பார்த்த பதவி பாஜகல கிடைக்கலப்பா அப்படின்னு ஓப்பனாக சொல்றாங்க. குறிப்பா விஜயதரணியாக்கெல்லாம் ரொம்ப விரக்தியின் உச்சியிலே போயிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ்ல அவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து இங்க முன்னுரிமை கிடைக்கல, பாஜக கிடைக்கும் அப்படின்னு நம்ப இருந்தாங்க. ஆனா பாஜக ஒரு வட்ட செயலாளர் போஸ்டிங் கூட விஜயதரணியாக்கு கிடைக்கல அப்படின்றதா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தாங்க விலவங்கோடுல. இருந்தாலும் எனக்கு எனக்கு முன்னுரிமை கொடுக்கல, எனக்கு தகுந்த அடையாளத்தை நீங்க காங்கிரஸ் தரல அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டு சிட்டிங் எம்எல்ஏ பதவி உதறிட்டு பாஜக கிட்ட வந்தாங்க. ஆனா பாஜகல வந்து ஒரு செயற்குழு உறுப்பினர், ஒரு வட்ட செயலாளர் போஸ்டிங் கூட என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. அப்படிதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா இருந்தாலும் அக்கா விஜயதரணி அக்கா ரொம்ப மனதைரியத்தோடு இருக்கிறாங்க. மாநில பதவி எல்லாம் எனக்கு தேசிய லெவல்ல ஒரு பதவி வரும், நான் அதனால வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லது. அக்காவுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுதலா இருக்கு. இது ஒரு புறம் இருக்குது. இந்த பக்கம் குஷ்பு அக்கா என்ன பண்ணாங்கன்னா பாஜக தொடர்ந்து இருந்தாங்க. குறிப்பா 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவிற்கும் தேசிய மகளிர் ஆணையத்துல உறுப்பினராக இருந்தாங்க. 2024 தேர்தல் காலத்துல வந்து என்ன பண்ண பிரச்சாரங்களை மேற்கொண்டு சில குளறுபடிகளை செஞ்சு அதுக்கப்புறம் தேசிய மகளிர் உரிமை உறுப்பினரை ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அரசியல் இருந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டு இருந்தாங்க. நயினார் நாகேந்திரன் வந்தாரு, தலைவரா பதவியேற்றாரு, ஒரு 15 பேருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுக்கணும் அப்படின்னாரு. அதுல பேர்கள் வாசிக்கப்பட்டது, குஷ்பாக்கா பேர் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, துணைத் தலைவர்களா இருந்து ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள அக்காவுக்கு ஒரு ஆசை, நம்ம எதிர்பார்த்த பதவி கிடைக்கல. நான் 15 பேர்களை ஒருத்தரா இருக்கிறது நான் விரும்பல, நான் எப்பவுமே தனித்து தான் நிற்பேன். குஷ்பு அப்படின்னாலே தனிமையா தெரியணும், 15 பேருக்குள்ள ஒருத்தியா நான் இருக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியில இருக்கிறாங்க. தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் வந்து என்ன பண்றாரு, ஆய்வுகளை மேற்கொள்றதுக்கு பாண்டிச்சேரிக்கு போனாரு. பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்க என்னப்பா பிரச்சனை, என்னென்ன குறைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க குறைகளை கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டுல வந்து ஒரு 14 பேர் கொண்ட மையக்குழு என்ன பண்ணார், கூட்டி என்னப்பா பிரச்சனை சொல்லுங்கப்பா, திடீர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆய்வு சொல்லிட்டு OPS எப்படியாச்சுன்னா உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிட்டு இந்த பதவிகள் போட்டாங்கல்ல. குறிப்பா பாஜக இப்போ பதவி பிரமாணம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 180 பேருக்கு பயிற்சி முகாம் நடந்திருக்கு. இந்த பயிற்சி முகாம்ல 14 துணை தலைவர்கள் தான் கலந்து கொண்டாங்க. குஷ்பு அக்கா ஆப்சென்ட். ஏன் ஆப்சென்ட் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க ஒரு காரணம், எனக்கு ஷூட்டிங் இருந்தது அதனால நான் வர முடியல அப்படின்னு. ஆனா கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி டீப்பா குஷ்புடைய ஆதரவாளர்கிட்ட விசாரிச்சோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்காவுக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு. என்னங்க வருத்தம், துணைத் தலைவர் பதவி கொடுத்திருக்காங்க, சுழல் மாதிரி சுழல தேவையா தமிழ்நாடு முழுக்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்நேரம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், 15 தலைவர்களை மாநிலம் முழுக்க சதறி இருக்க வேண்டாமா? சதறி அப்படியே போயிட்டு பாஜகவுடைய அருமை பெருமைகளை கொள்கைகளை என்ன பண்ணும் எடுத்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா கேட்டான். அதெல்லாம் முடியாதுங்க, அக்கா 15 பேருக்குள்ள ஒருத்தரா இருக்கிறத அவங்க விரும்பவே இல்லை, அவங்க எப்பவுமே தனித்துதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்படி என்ன பதவி வேண்டும் சொல்லுங்கள், செய்து கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, மாநில தலைவர் வேணுமா, இல்ல. மாநில மகளிர் தலைவர் வேணுமா, இல்ல. சரி, தேசிய தலைவர் வேணுமா, இல்ல. தேசிய பொதுச் எதுவுமே வேண்டாம். அப்ப என்னங்க வேணும் அப்படின்னா, மத்திய அமைச்சருக்கு இணையா இருக்கிற மத்திய அமைச்சர்ல போர்டுல ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர்டு தலைவர் அப்படின்றது இங்க மாநில அமைச்சர்களுக்கு இணையான ஒரு போஸ்டிங்கா மத்தியத்துல நம்பப்படுது. சோ அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தனியா வீடு கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க, எல்லா செலவும் என்ன பண்ணுவாங்க அவங்களே ஏத்துவாங்க. சோ அந்த போர்டு தலைவர் பதவி எங்களுக்கு வேணும், மத்திய அமைச்சருக்குள்ள வருகிற ஒரு பதவி தான் அக்கா குஷ்பு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பதவி இங்க மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கு இணையான பதவி. அதனால அப்படிதான் அக்கா எதிர்பார்த்தாங்க பாஜகல. ஆனா பாஜக கைவிரித்து துணைத் தலைவர்கள் ஒருவரா போட்டாங்க. 15 பேருக்குள்ள ஒருத்தரா இருக்கிறது அக்கா விரும்பவே இல்லை, தனித்துதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுதான் காரணம். அந்த PL சந்தோஷ்குமார் கலந்து கொண்ட கூட்டத்துல கலந்து கொள்ளாததுக்கு காரணம் அக்கா குஷ்புடைய அதிருப்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெல்ல தெளிவா என்ன பண்றாங்க, புட்டு வைக்கிறாங்க. ஏன்னா நீங்க குஷ்பு எடுத்துட்டீங்கன்னா திமுக பயணிக்கும் போது சரி, அதிமுக பயணிக்கும் போது சரி, காங்கிரஸ்ல பயணிக்கும் போது சரி, பாஜக பயணிக்கும் போது சொல்லிட்டு தனித்துவமா என்ன பண்ணாங்க தெரிஞ்சாங்க.
இப்போ தேசிய லெவல்ல போனதுனால அக்கா என்ன பண்ணாங்க ஓரங்கட்டு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோம். அண்ணாமலுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் குஷ்பு அவர்களுக்கு சரியான உகந்த அந்த போஸ்டிங் கொடுக்கல அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க நிலவுது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இங்க பதவியேற்ற பிறகு பல சீனியர்களை ஓரங்கட்டி வச்சார். ஓரங்கட்டி வச்சதுல அக்கா குஷ்பு அவர்களும் ஒருத்தர் அப்படின்றது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நயினார் நாகேந்திரன் வந்துதான் அண்ணாமலையாரால யாரெல்லாம் ஓரங்கட்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு என்ன பண்ணுங்க அவங்களுக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் கொடுத்துட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில தான் குஷ்பு அவர்களுக்கும் துணைத் தலைவர் போஸ்டிங் கொடுத்தாங்க. சோ அக்கா வந்து செயல்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் வேட்பாளர் வேணுங்க. நீங்க பாஜக இருக்கிற நடிகர்கள் எல்லாருமே இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலை இறக்கி விட போறாங்க. பேச்சாளர்களா, பிரச்சாரங்களை பீரங்கியா என்ன பண்ண போறாங்க, இறக்கி விட போறாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ண போறாங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டு பாஜகவை வலுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்க, பாஜக கொடுத்திருக்கு. குறிப்பா மாநில அரசு, அதாவது திமுக அரசு அவங்க கொண்டு வந்த திட்டங்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. வீட்டு வாசல்ல போயிட்டு என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இந்த அந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இந்தாங்க இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு, மகளிர் உரிமை தொகை இந்தாங்க இந்த அளவுக்கு இதுல உள்ள ஸ்பெசிபிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டங்களையும் என்ன பண்றாங்க, வீட்டுகளுக்கே சென்று என்ன பண்றாங்க, கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஏன் பாஜக கொண்டு வந்த திட்டங்களை நீங்க ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்க, ஏன் கொண்டு போய் சேர மாட்டீங்கன்னா, சொல்லிக்கிற அளவுக்கு உங்க திட்டம் ஒண்ணுமே இல்ல சார். அதனாலதான் கொண்டு போய் என்ன பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பூத் கமிட்டில ஒரு காமெடி எல்லாம் நடந்தது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், படிச்சு பார்த்துட்டு வந்தோம். சோ சொல்ற அளவுக்கு உங்க கிட்ட என்ன பண்ணல, திட்டங்கள் வந்து என்ன பண்ணல, மக்களுக்கு உகந்ததா இல்ல. அதனாலதான் மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் உங்க ஆளுங்களே ஏத்துக்க மாட்டாங்க. பாஜக இருக்கிற பெரும்பாலுமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. நீங்க மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருதுங்க, இங்க உள்ள கொண்டு வருது, தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருது. என்னன்னு எந்த முறையில கொண்டு வராங்கன்னா, ஃபுல் ஃபண்ட் கொடுக்குறாங்கன்னா இல்லவே இல்ல. மாநில அரசு 40, மத்திய அரசு 60, இந்த ரேஞ்சில தான் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஆனா காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, முழுக்க முழுக்க மாநில அரசு தலைமையிலே கட்டிடுறாங்க. சோ அதனால மாநில அரசு தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த முடியல, மத்திய அரசு கொண்டு வர திட்டங்களை செயல்பட முடியாம ரொம்ப என்ன பண்றாங்க, நிதி நெருக்கடியில குழம்பி நிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற பாஜக காரங்க, எங்க அரசு பயங்கரமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது, தமிழ்நாடு அரசு காழ்ப்புணர்ச்சி காரணமா இங்க செயல்படுத்த விட மாட்டேங்குது. திட்டத்தை கொண்டு வருது மற்ற மேட்டர் இல்ல, ஃபண்டு கொடுக்கணும். ஃபண்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களும் ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஃபண்டை பிடிங்குவாங்க. இதுதான் பாஜக வந்து என்ன பண்ணு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கு. ஆனா இதுவே பாஜக ஆளும் மாநிலங்கள்ல பாருங்க, திட்டமே செயல்படுத்த இருக்க மாட்டாங்க, ஆனா ஃபண்டு பயங்கரமா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க, பீகார்ல, ஆந்திரால, இன்னும் நிறைய பதவி, மகாராஷ்டிரால, இன்னும் நிறைய மாநிலங்கள் நம்ம சொல்லிட்டு போலாம். திட்டங்கள் சரியா வந்து ஈடுபட்டு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. இவ்வளவு ஏங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நடத்தி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நாலேஜ் இருந்திருக்கு. ஒரு போலியான ஸ்டேஷன் நடத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 6 மாசம் கிட்ட நினைக்கிறேன் நடத்தி இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் நடத்திருக்காங்க உத்தரப்பிரதேசல. அந்த அளவுக்கு அந்த அரசு வந்து என்ன பண்ணிருக்கு, செயல்பட்டு இருக்கு, சூப்பரா செயல்பட்டு இருக்குல்ல. எந்த அளவுக்கு கண்காணிக்கிறாங்க பாருங்க, மக்கள் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து ஆகணும். அதே இல்லாம ஒருத்தர் ஐபிஎஸ் ஆயிருக்கிறாரு, அவரு பாத்தீங்கன்னா இவர்களா போலீஸ் ஆகிறதுக்கு தகுதியே இருக்காது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இருக்கிறார். இதுதான் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்துல உள்ள நிலைமை. இங்க மதத்துக்கு தான் முக்கியத்துவம் தராங்க, ஆனா அங்க ஒரு கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல. ஆனா அந்த இடத்துக்கு பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல ஃபண்ட் ஏகப்பட்டது ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க ஆர்டிஐல போயிட்டு எடுத்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க, கல்விக்கு தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்க, அதே போல ரயில்வே திட்டத்துக்கு எவ்வளவு நீங்க எடுத்து பார்த்தாலே நல்லா தெரியும். இவ்வளவேங்க பெங்களூர்ல 2 நாளுக்கு முன்னாடி மோடி அவர்கள் என்ன பண்ணாரு, மெட்ரோ திட்டத்தை ஓபன் பண்ண போயிருக்காரு. அங்க நம்ம மோடி அவர்கள் சொல்றாரு, மத்திய அரசு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு ஓப்பனா உடைச்சு பேசிட்டாரு சித்தராமையா. மத்திய அரசு எல்லாம் கொடுக்கல, மாநில அரசு இவ்வளவு கொடுத்திருக்கு அப்படின்னு ஓப்பனா மோடி இருக்கும்போது சொல்லிட்டாரு. எந்த அளவுக்கு அசிங்கமாயிருச்சு பாத்தீங்களா. ஆனா எதிர்த்து அவங்களால பேச முடியல. ஏன்னா உண்மை அதுதான், பாஜக திட்டங்களை கொண்டு வருவாங்க, ஆனா ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க. கொண்டு வரும்போது மாநில அரசு 40, ஒன்றிய அரசு 60 அப்படின்னுவாங்க. ஆனா இங்க போக போக என்ன பண்ணுவாங்க, முழுக்க முழுக்க மாநில அரசு தான் தலையிடும். இந்த மாதிரி ஒரு திட்டங்களை நீ கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் கிட்ட போய் என்னத்தை நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லி நீங்க ஓட்டு கேட்பீங்க, அதை சொல்லுங்க முதல்ல. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல திமுக இதெல்லாம் பண்ணி இருக்குமா, நாங்க இதை விட பயங்கரமா பண்றோம் அப்படின்னு உங்களால கேட்க முடியுமா? திமுகவை ஆல்ரெடி சூப்பரா பண்ணுதுங்க, நீங்க எதுக்குங்க பண்றீங்க?
ஏற்கனவே பண்றேன்னு சொன்னதெல்லாம் பண்ணாமே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்மளுக்கு வரும். சோ இதுதான் பாஜகவுடைய நிலைமையா இருக்கு. சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பாஜகவுடைய திட்டங்களை மக்கள் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு பாஜக சொல்லுது. ஆனா இங்க அது கேட்கறதுக்கு தயாராக இல்ல. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில குஷ்பாக்கா இந்த மீட்டிங்ல கலந்துக்கவே இல்லை. இந்த கலந்துக்காததுக்கு காரணம் இதுதான். அவங்க மத்திய அரசு போர்டுல ஒரு தலைவர் பதவி கேட்டாங்க. ஏதோ ஒரு துறையில, அது இது எனக்கு இந்த துறை தான், ஏதோ ஒரு துறையில நான் இங்க, அதாவது அவங்க சொல்றது என்னன்னா, நான் வேல்யூவான பர்சன், பாஜகவுக்கு எந்த அளவுக்கு வந்து நான் தியாகத்தை கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு ஏன் இது மாதிரி 15ல ஒருத்தரா கொடுக்குறீங்க? எனக்கு 15ல ஒருத்தரா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நான் தனித்துவமா இருக்கணும். அப்படின்னா எனக்கு மாநில அமைச்சர்களுக்கு இணையான அந்த போர்டு, மத்திய போர்டு தலைவர் பதவி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இது பாஜக மறுத்து இருக்கு. அதனாலே என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, அவாய்ட் பண்ணிருக்காங்க. இப்போ தேசிய பொதுச் செயலாளர் வந்து கலந்து கொண்ட இந்த மீட்டிங்ல ஒரு துணைத் தலைவர் கலந்து கொள்ளல, எனக்கு ஷூட்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஷூட்டிங் முக்கியமா, தேசிய தலைவர் வந்திருக்கிறார் அது முக்கியமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியல. இதுல குஷ்பாக்காக்கு சுத்தமா மாநில துணைத் தலைவர் பதவி கொடுத்ததுல விருப்பம் இல்லை. வெளிப்படையா அவங்க மகிழ்ச்சின்னு தெரிவித்தாங்க. ஏன்னா வெளியே வந்து அவங்க கோபத்தை காட்ட முடியாதுல்ல, ஆதங்கத்தை காட்ட முடியாதுல்ல. அதனால மற்றவங்களுக்கு முன்னாடி, செய்தியாளருக்கு முன்னாடி எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே குஷ்பு அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையில தான் பார்க்கப்படுகிறது. அவங்களுடைய ஆதரவாளர்கள் அதுதான் வெளிப்படுத்துறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். குஷ்பு அவர்கள் 15 பேர்கள்ல ஒருத்தரா இருக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் வந்த மீட்டிங் என்ன பண்ணிருக்காங்க, அவாய்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அவங்க வேற ஒரு போஸ்டிங் எதிர்பார்த்தாங்க, அந்த போஸ்டிங் கிடைக்கல அப்படின்ற அதிருப்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.